தொகுதி பங்கீடு, தலைவர்களின் பேச்சுகள் என தேர்தல் களம் வேகமெடுத்திருக்கக்கூடிய சூழலில் நட்சத்திர தொகுதி குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் திமுக பொதுச் செயலர் துரைமுருகனின் காட்பாடி தொகுதி குறித்து இன்று பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பிறகு அதிக முறை, அதாவது 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் என்ற பெருமைக்குரியவர் துரைமுருகன். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது 35,000க்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டு 11,711 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தற்போது காட்பாடியில் 2,25,809 வாக்காளர்கள் உள்ளனர். 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளரை காட்டிலும் 23,946 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற துரைமுருகன் 2021 தேர்தலில் வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி எல்லையை எட்டினார். அந்த தேர்தலில் நோட்டா 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமைச்சராக பொறுப்பேற்ற இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 423 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களை காட்பாடிக்கு கொண்டு வந்திருக்கிறார் துரைமுருகன். பொன்னை மற்றும் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள், சேர்க்காட்டில் அரசு கலைக்கல்லூரி, அரசு மருத்துவமனை, விளையாட்டு மைதானங்களை கொண்டு வந்துள்ளார். ஆனாலும் காட்பாடியில் ரயில்வே மேம்பாலம் கட்டுதல், ஐடி நிறுவனங்களை கொண்டு வருதல் போன்றவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த முறை வயது மூப்பு காரணமாக அவர் போட்டியிடுவது சந்தேகம் என்று பேச்சு கிளம்பிய நிலையில் நேர்காணல் நடத்தும் அளவுக்கு தெம்போடு அறிவாலயம் வந்திருக்கிறார் துரைமுருகன். வழக்கமாக திமுக, அதிமுக மட்டுமே மல்லுக்கட்டும் இந்த தொகுதியில் இம்முறை நாதாகவுடன் தாவேகவும் இறங்கியிருப்பது களத்தை சூடாக்கியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் செய்தியாளர் சா குமரவேல்.